நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெட்ரோசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி பபல்ஸ் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா. பபல்ஸ் அண்ட் அட்லாஸ் ஆஃப் லவ் திரைப்படம் காதலின் பல பரிமாணங்களை பேசும் தனித்துவமான திரைப்படமாக உருவாகியுள்ளது. ராஜு ஷெரேகர் தயாரிப்பில் இந்த 5 கதைகளையும் திலீப் குமார், சங்கீத், ஹேமந்த் குமார், சந்தோஷ் ரவி மற்றும் ஜெகன் ராஜேந்திரன் ஆகிய 5 இயக்குநர்கள் இயக்கியுள்ளனர். யூகி சேது, சின்னி ஜெயின், சம்யுக்தா, விஸ்வநாதன் ராஜ், ஐயப்பா, தீபக் பரமேஷ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். மார்ச் 13 அன்று இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் உள்ள திரையரங்கில் வெளியாகிறது. இதன் இசை வெளியீட்டு விழா இன்று நடைபெற்றது. நிகழ்வில் படத்தொகுப்பாளர் அலீஷ் கொம்பே பேசும்போது, இந்த படத்தில் பணிபுரிந்தது எனக்கு வித்தியாசமான அனுபவம். பார்வையாளர்களும் படம் பார்க்கும்போது அதை உணர்வார்கள் என்றார். கலை இயக்குனர் மதி பேசும்போது, படத்தின் தயாரிப்பாளர் ராஜு சாருக்கு நன்றி. 5 இயக்குநர்கள் ஒன்றாக பணியாற்றிய படத்தில் நான் பணிபுரிந்திருப்பது இதுதான் முதல் முறை. என்னுடைய டீம் அனைவருக்கும் நன்றி என்றார். இசையமைப்பாளர் சரவணா சுப்பிரமணியம், படத்தின் 5 இயக்குநர்களுக்கும் நன்றி. எனக்கு அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். காதலும் உயிரும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. அதை மையமாக கொண்டுதான் பபல்ஸ் என்ற படத்துக்கு தலைப்பு வைத்திருக்கிறார்கள். படத்தில் மொத்தம் 7 பாடல்கள் உள்ளது. நிச்சயம் எல்லோருக்கும் பிடிக்கும் என நம்புகிறேன். தயாரிப்பாளர் ராஜு சாருக்கும், உத்ரா புரொடக்ஷன்ஸுக்கும், யூகி சேதுவுக்கும் நன்றி. இயக்குனர் சங்கீத், இதுதான் எனக்கு முதல் மேடை. இந்த வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் ராஜு சாருக்கு நன்றி. பொதுவாக காதலில் ஒரு உணர்வை வைத்துதான் முழு படத்தையும் உருவாக்குவார்கள். ஆனால் நாங்கள் 5 விதமான உணர்வுகளை வைத்து ஒரே படமாக கொடுத்துக்கிறோம். படத்தில் உள்ள 7 பாடல்களும் நன்றாக வந்துள்ளது. படமும் சிறப்பாக உள்ளது. வசூல் 13ஆம் தேதி படம் திரையரங்கில் வெளியாகிறது. உங்கள் ஆதரவு தர வேண்டும் என்றார். இயக்குனர் சந்தோஷ் ரவி பேசும்போது, அறிமுக இயக்குநர்களாக எங்களுக்கு யூகி சேது சார் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தார். என் நடிகர்கள், படக்குழுவினர் அனைவருமே கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. இந்த படத்தில் இசை முக்கியமாக பங்கு வகிக்கிறது. படத்தின் திரையரங்களை பார்த்துவிட்டு ஆதரவு கொடுக்கின்றார். இயக்குனர் ஹேமந்த் குமார், தயாரிப்பாளர்கள் ராஜு சார், ஹரி உத்ரா அவர்களுக்கும் நன்றி. சிறப்பாக ஒத்துழைத்த என் படக்குழுவினர் அனைவருக்கும் நன்றி என்றார். இயக்குனர் ஜெகன் ராஜேந்திரன், தயாரிப்பாளர் ராஜ் சாருக்கு நன்றி. என் முதல் படத்தில் நடித்த ராஜ், ஐயப்பா, ப்ரோவுக்கு நன்றி. கதையை உள்வாங்கி கொண்டு அதை திரையில் அழகாக பிரதிபலித்த அனைத்து நடிகர்களுக்கும் தொழில்நுட்பங்களுக்கும் நன்றி என்றார். நடிகர் ராஜ், ஐயப்பா பேசும்போது, படத்தின் ட்ரெய்லர் அனைவருக்கும் பார்த்திருப்பீர்கள். ட்ரெய்லர் பிடித்திருப்பது போலவே படமும் உங்களுக்கு அனைவருக்கும் நிச்சயம் பிடிக்கும் என நம்புகிறேன். மொழிகள் கடந்து இந்த படத்தை யார் பார்த்தாலும் எமோஷனலாக கனெக்ட் செய்து கொள்ள முடியும். மார்ச் 13 அன்று படம் திரையரங்கில் வெளியாகிறது என்றார். இயக்குனர் திலீப் பேசும்போது, யூகி சேது சார், சின்னி ஜெயின் சார் போன்றவருடன் பணிபுரிந்தது எங்கள் பாக்கியம். நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டோம். படத்தில் இருக்கும் என்டர்டைன்மெண்ட் எல்லாம் திரையரங்களை பார்த்து மகிழ்கின்றார். அன்றைக்கி சின்னி ஜெயந்தி இந்த பேசும்போது, இந்த படக்குழு மிகவும் தைரியமானது. கர்நாடகாவிலிருந்து தமிழ் சினிமாவை நம்பி வந்திருக்கிறார்கள். நிச்சயம் தமிழ் சினிமாவை உங்களை கைவிடாது. தமிழ்நாட்டு ரசிகர்கள் நல்ல படங்கள் நிச்சயம் அங்கீகரிப்பார்கள். 5 இயக்குநர்களின் ஒற்றுமை பிரமிக்க வைக்கிறது. படம் பெரிய அளவில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நான் நடித்திருப்பதை விட யூகி சேது நடித்திருப்பது தான் பெரிய பலம். அடுத்து அனைவரும் சேர்ந்து இந்த படத்தின் வெற்றி விழாவை கொண்டாடுவோம் என்றார். நடிகர் யூகி சேது பேசும்போது, இந்த படத்தின் ட்ரெய்லர் கதைக்கருவையும் ஆர்வத்தையும் ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. மிமிக்ரியிலே இருந்து நடிகரானவர் சின்னி ஜெயின். அந்த ட்ரெண்டை முதலில் ஆரம்பித்து வைத்தவர் அவர்தான். இசையமைப்பாளர் சரவணா மிகச்சிறந்த இசையமைப்பாளர். படத்துக்கு சிறப்பான இசையமைத்துள்ளார். ஒளிப்பதிவாளர், படத்தொகுப்பாளர், போஸ்டர் டிசைனர் என அனைவருமே சிறப்பாக பணிபுரிந்துள்ளனர். குறும்படங்களுக்கு சினிமாவில் வெற்றி பெற முடியும் என்பதற்கு முன்னுதாரணமாக இந்த படம் இருக்கும் என நம்புகிறேன். தயாரிப்பாளர் விநியோகத்திற்கு நன்றி என்றார். மார்ச் 13 அன்று இந்த படம் வெளியாகிறது. இந்த படத்தை திரையரங்கில் சென்று அனைவரும் பார்க்க வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொண்டார்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.